நான் ட்ரிபிள் ஆர் மாதிரி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு வந்தேன். படம் அந்தளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இப்போ மலையாள படம் வந்து சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கரம். என்னடா இப்படிலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம படத்துக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஜானல் தான் இப்போ வந்து எல்லாருமே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஃபுல்லாமே வந்துட்டு சினிமேட்டிக்காக இருக்குது. தங்கல் படம் வந்து தயவு செஞ்சு கம்பேரே பண்ணிக்காதீங்க. அது வந்து ரியாலிட்டிக்காக நடந்த இன்சிடெண்ட்டை ரியாலிட்டிக்காக எடுத்த ஒரு படம். தங்கல் இப்படி தான் இருக்கும், ஒரு காம்படிஷன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டிக்காக எடுத்த ஒரு படம் தான் தங்கல். இது வந்து சினிமேட்டிக்காக எடுத்த படம், ஓகேங்களா? ஸோ கீழே அதான் ஒருத்தர் வந்து அத்லெட்ஸு, எல்லா படமே அப்படி தான் சார் இருக்குது. படமே ஃபுல்லாமே சினிமேட்டிக்காக தான் போகுது. சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனால் தெலுங்கு ஆடியன்ஸ், நீங்கள் தெலுங்கு படம்லாம் பார்ப்பீங்க, ஒரு கையில் கார் பறக்கும், ஒரு கையில் ட்ரெயின் நிப்பாட்டுவாங்க, அடித்தா சும்மா இங்கே அடித்தாங்க அங்கே போய் விழுவாங்க, அந்த மாதிரி தான் ஃபுல்லாமே போகுது. ஃபைட்னா ஓகே, கேம்லேயுமே ஃபுல்லாக சினிமேட்டிக் காட்டினா எப்படி ஒரு கிரிக்கெட் ஷாட் வந்து அப்படி தான் ஆட முடியும். ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட்னா அப்படி தான் ஆட முடியும். இவர் இஷ்டத்துக்கும் சுற்றுற போதெல்லாம் பேட்டு போட்டாக்கா அது வந்து ப்ராப்பரான ஷாட்லாம். ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மேபி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அது வந்து லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமான்னு சொல்லி தெரியல. ஆமாம், அது வந்து ஒரு டேலண்ட் மாதிரி தெரியல சார். இப்போது ஹீரோக்கு ஒரு உண்மையிலே டேலண்ட் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஆள் எப்படி சார் விழுவாங்க கீழே? ஒரு அத்லெட்டில் ஓடுறாங்க அப்படின்னா கீழே விழவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது தங்கல் மாதிரி லைட்டாக ஃபீல் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து அடுத்து வந்து அது தங்கல் மாதிரி இல்லாமல் அடுத்து வந்து ஒரு பேரா ஒலிம்பிக்ஸ் கொண்டு போகும்போது அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி வைக்கும்போது படம் வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி போயிடும். யூஸ்வலாகவே இவங்க நடுவில் சொல்லுவாங்க, இவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னும் போது இவர் வந்து ஓகே இவர் வந்து குஸ்தியில் ஜெயிச்சிட்டாருன்னு நினச்சிருவோம். ஆனால் அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டை போட்டு இவர் வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே ஒரு ட்விஸ்ட்டு போட்டு அடுத்தையே ஒரு பேரா ஒலிம்பிக்ஸ் போகிறான்ற மாதிரி அந்த மூவ் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லை அடுத்த ஸ்போர்ட்ஸ்லேயே போகலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்டா? பட் இல்லை அவர் ஒரு கோல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கோலை வந்து அவரால் அடைய முடியாது ஒரு குஸ்தியால். ஸோ ஏன் அடைய முடியலன்னும் போது அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து ஏன் எந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு அது போக முடியும் அப்படின்ட்டு அவர் மூவ் பண்ணுவார். இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. ஆக்சுவலி அவ்வளோ எஃபர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு படத்துக்கு. அந்த குஸ்தி சீன் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷனுக்கு வந்து நல்ல எஃபர்ட் தான். ஸோ ஹிந்தியில் வந்து நம்ம அமீர் கான் பண்ணியிருப்பாரு. ஸோ நல்லா இருக்கும். ஒரு 1/2 hour கிட்ட அந்த நல்லா போகும். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா செம்மையாக போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டர்னாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஜாலியாக போவோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன்றனால அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு போர் அடிக்காது. படம் வந்து நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலி என்ன மாதிரியான மூவி? ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு மூவியா இல்லை சோஷியல் மெசேஜ்? இது நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அப்ஜெக்டிவ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்றது தான் அதோட கதையை. டிபிக்கல் தெலுங்கு படம் மாதிரி தான் இருந்துச்சா இல்லை வந்து ஓகே எல்லா ஆடியன்ஸும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி? யூஸ்வலாக அவங்களது அந்த கான்செப்ட் அந்த பாட்டு இதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். மியூசிக்கே இப்போ ஏ ரஹ்மான் சார் அப்படி தான் போட்டிருக்காரு, இந்த பாட்டுக்கு அப்படி தான் போட்டிருக்காரு. ஸோ அதனால தான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னேன் நான். ஏன்னா இப்போ லாஸ்ட் அந்த ஹிந்தி படத்தில் கூட அது வேற லெவலில் இருந்ததுல்ல. ஸோ இது அந்த மாதிரியே தெரியாது. நீங்கள் நடுவில் போய் வந்தீங்கன்னா ஏ ரஹ்மான்னே நினைக்க மாட்டீங்க, அப்படி தெரியாது. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு கம்மியானது, தேவையில்லாத மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. 2-3 சீன் அது ஞாபகம் கூட இல்லை எனக்கு அந்த ஆமாம். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் இருப்பார் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்ச நிறைய ஞாபகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குஸ்தி இதுதான் நிறைய ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷன் நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நிறைய நேரம் நிற்கும். ஓகே, இப்போ செகண்ட் டே தான் பயங்கரம் கூட்டம் எதுவுமே, ஃபர்ஸ்ட் டே தான் ஆக்சுவலி கூட்டம் எதுவுமே இல்லை, ரொம்ப அட்ரேட் ஆகுதோ படம் வந்து? எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. ஸோ யூஸ்வலாக நாங்கள் எந்த மூவி வந்தாலும் கொஞ்சம் பார்ப்போம். அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஒரு அத்லெட்டே இல்லாதவங்க தான் சும்மா ஒன்றா கீழே விழுவாங்க, சரிங்களா? இது வந்து எல்லா சினிமாவும் இந்த சீனை எடுத்து மொக்க பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த சினிமாவை மாற்றுங்க தயவு செஞ்சு. கிளைமேக்ஸில் திருப்பி விழுறது, திருப்பி ஏஞ்சி ஓடுறது, ஃபஸ்ட்டு வர்றது, இந்த இதே சீனை வந்துட்டு சார் இவங்க வந்து அந்த எமோஷன் கூட இன்னொரு எமோஷனை வந்து ஆட் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கரெக்டாக ஒரு மீட் வரும்போது தடுக்கி கீழே விடுறது, திருப்பி அவரை பீட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வர மாதிரி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு போங்கு தான், நம்மளை வந்து ஏமாத்துற ஒரு கேலி சித்திரம் தான், சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஆடியன்ஸ்லாம் எவ்வளோ தெளிவாயிட்டாங்க. கீழே விழுந்தாக்கா அந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் தான் பண்ண முடியுமே தவிர ஃபஸ்ட்டு வர முடியாது, ஓகேங்களா? வேணா இன்னும் சினிமேட்டிக்காக எடுக்கணும் அப்படின்னாக்கா 2 பேருக்கும் இன்னும் அந்த போட்டியை வந்து எக்ஸாம்பிள் மான் கராத்தேல வந்துட்டு கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. சும்மா சிவகார்த்திகேயன் ஓடுற மாதிரி
கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி. எனக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு அது வந்து ஒரு சினிமாட்டிக்காக இருந்தாலுமே ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். புரியுதுங்களா? தங்கல் ஃபுல்லாமே ரியலிஸ்டிக்கான ஒரு மூவி, இது வந்து ஃபுல்லாமே ஒரு சினிமாட்டிக்கான மூவி. அதனால் எனக்கு வந்து ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன். தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு மனோபாக்கத்தில் ஏற்றுப்பாங்க, அவ்வளோதான். தெலுங்கு ஆடியன்ஸ் மேபி ஏற்றுக்கலாம். கெவின் சார், இந்த அது எல்லாமே உங்களுக்கே தெரியும், ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கெவின் வந்து ஒரு ஃபைட்டர், அவரும் எனக்கு நல்லா தெரியும். நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் சார். ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால மேபி எனக்கு இந்த படம் வந்து பிடிக்கல, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். கெவின் நடிச்சிருந்தாலுமே இது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக இருக்கும். ராம்சரனும் நல்ல ஒரு ஆக்டிங் தான் சார் கொடுத்துருக்காங்க. ராம்சரன் வந்துட்டு நான் வந்து குறை சொல்லவே இல்லை. படம் சினிமேட்டிக்காக இருக்குது, அவ்வளோதான். ஏற்றுக்க முடியல. 3 hours வந்துட்டு ஒரு கேமை கான்சன்ட்ரேட் பண்ணாலே ஓகே. இவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் நல்லா இருக்கும். இவங்க வந்து அவங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அது பண்ணி தான் நல்லாயிருக்கும். எதுவுமே எனக்கு பெட்டராக தோணலை. அதெல்லாம் மேபி குஸ்தி காட்டும் போது அது குஸ்தி வந்து கொஞ்சம் பெட்டராக காட்டியிருக்காங்க. பிகாஸ் ட்ரைனிங் எடுத்து கர்நாடகா ஆக்டர் சூரஜா, எனக்கு அவர் பேர் டக்கு ஞாபகத்துக்கு வரல, சரிங்களா. அவர் வந்து சிவராஜ், அவர் வந்து குருவாக வரா மாதிரி காட்டுறாங்க, சரிங்களா. அவர் கீழே தான் கோச் எடுக்கிற மாதிரி அந்த ஒரு போர்ஷன் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. சினிமேட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் ரியலாக கொண்டு போகிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து ஹிட் ஆகலை சார். பிகாஸ் இது வந்து ஒரு தெலுங்கு ஃபிலிம், நான் எல்லாருக்குமே தெரியும் தெலுங்கு பாட்டு எப்படி இருக்கும், தெலுங்கில் கேட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தமிழுக்கான ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கணும். தமிழ் ஆமாம், அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் இருக்கணும். இந்த படத்தில் வந்து தமிழுக்கான ட்ரான்ஸ்லேஷன் ப்ராப்பராக இல்லை. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எந்த ஒரு மூவியில் கேட்டாலுமே அது நல்லாயிருக்கும். ஸோ ஏஆர் ரஹ்மான் வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சீனாக இருக்கட்டும், எந்த ஒரு மொமெண்ட்லேயுமே அது வந்து மிஸ்ஸே ஆகலை. அது அவருடைய ப்ளஸ், அது வந்து ஒரு ப்ளஸ் தான் படத்துக்கு. கண்டிப்பாக க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. நான் டைட்டில் கார்டே பார்க்கல, ஆனால் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து எப்படி இருக்கும், அவருடைய ஜேர்னல் அது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ. படத்துக்காக வந்தோம், அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எதுவும் எதிர்பார்த்து வரல, பட் சர்ப்ரைஸ்லி சூப்பர். நல்லா தான். இது ராம்சரண் படங்களே ஆக்சுவலி இந்த படம் என்ன மாதிரி நடிக்கிறாங்க? அவரது எப்பவுமே மாஸ் ஹீரோ. நாங்க லைட்டா போரிங்கா இருக்கும்னு நினைச்சிட்டே வந்தோம், பட் அப்படி இல்லவே இல்லை. சூப்பர், ஃபுல்ஃபில், சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அது ஒரு வில்லேஜ் கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. போய் பார்க்க சொல்லுங்க, படம் பார்க்கட்டும் எல்லாரும். நம்ம ஸ்டோரி வில்லேஜ் தெரியும். ஆக்சுவலி எங்களுக்கு இந்த படம் கான்செப்ட் தெரியாது, ட்ரெய்லரும் நாங்கள் பார்க்கல, சர்ப்ரைஸாக வந்தோம். பட் சூப்பராக இருந்துச்சு, நல்ல என்டர்டெயின்மெண்ட். நடிச்சிருக்காரு. ஒன்று வந்து வில்லேஜ் இதில், அப்புறம் ஒரு ரெஸ்லரா, அதுக்கப்புறம் வந்து இல்லை எல்லாமே அந்த வில்லேஜ் கான்செப்டில் தான் வந்திருக்கு. வந்து ரெஸ்லர் எல்லாமே பர்டிகுலர் அந்த வில்லேஜ் அது மெயின் திங்காக வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க படம். மூணுமே சூப்பராக இருந்தது. அந்த லாஸ்ட் போர்ஷன் ரொம்ப பக்கா செம்மையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவல் ராம்சரண் ஒரு ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. அவருடைய ஃபுல்ஃபில் பண்ணிடுறது பண்ணிட்டாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. ஸ்டோரி லைன் எப்படி இருக்கு? ஸ்டோரி இல்லைனா ராம்சரண் ஸ்டோரி ஆக்சுவல் அவங்க அடையாளங்களுக்காக போராடுறது மேட்டர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், 100% ஃபுல்ஃபில்டு. தமிழ் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க எல்லாருமே? நல்லா தான் எடுத்துக்காங்க. நம்ம ஃபுல்ஃபில்லாக எல்லாருக்கும் ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். மிக்சடு தான், யாரும் எதையுமே ஹைலைட் பண்ணாமல. ஒரு சாட்டர்டே சண்டேஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், வீக் டேஸ்ல ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். காலியாக இருந்தது, பட் சாட்டர்டே சண்டேல ஓப்பன் பண்ணியிருந்தா மாசா ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் இந்த மூவி பார்க்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சாங் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக இந்த மூவி பார்க்கணும்னு நினச்சேன். ஓவராலாக படம் நல்லா இருக்கு. நல்லா போகுது, செகண்ட் ஹாஃப் மாதிரி நல்லா போகுது அப்படின்னா ஆக்சுவலி உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, ஓகே, ஓவராலாக ஓகே படம். எந்த விஷயம் ஆக்சுவலி எக்ஸைட்டிங் பாயிண்டாக? ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானரில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொன்ன மாதிரியான ஒரு மூவி நல்லா இருந்துச்சு ஓவராலாக. ஓகே. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர் அப்படின்னும் போது ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் ஜானர் மோட்டிவேஷனலாக இருக்கும். இது கொஞ்சம் மாஸ் எலமெண்ட்ஸும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸ்போர்ட்ஸ் ஜானரில் ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு மூவி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அந்த டைப் ஆஃப் இதில் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எலிவேட் ஆயிடுச்சு மூவி. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயே நல்லா தான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மூவி பார்க்கும்போது தான் அதோட இது நல்லா இருக்கும். ஒரு 3 ஃபேஸஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் இருந்துச்சு, கிளைமேக்ஸ்லேயும் நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாக நல்லா. தமிழ் ஆடியன்ஸுக்கு ஓகே, பார்க்கலாம். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான். ஆமாம், கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டு ஆப்வியஸாக தெலுங்கு மூவி மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ. ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. தன்னம்பிக்கையாக ஒரு
படம் ஸ்போர்ட்ஸை வச்சு பெருசாக வந்திருக்காங்க. நல்லா தான் ப்ரோ. கொஞ்சம் எதிர்நீச்சல், கொஞ்சம் வந்து மெர்சல் இதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு படம் மாதிரி சொல்றாங்க. அப்படிதான் இருக்குதா படம்? இல்லை அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் தன்னம்பிக்கையாக நம்ம முழுசாக இது ஒன்றா வரலாம் ப்ரோ. 3 மணி நேரம் படம், டியூரேஷன் எப்படி இருந்துச்சு? ஓகேவா? ஓகே தான் ப்ரோ. காமிச்சிருந்த ஆக்டிங் சூப்பர் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? படத்தில் ஒரு அந்த விடாமல் நம்ம ஊருக்கு எதனா பண்ணணும்னா அந்த விடாமல் ஒரு தன்னம்பிக்கை தான், நல்லா தான் இருந்துச்சு. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க ஒரு பர்சனால வந்து ஒரு இந்தியா லெவலில் ரெப்ரசென்ட் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துருது. ஆக்சுவலி அது சாத்தியமான ஒரு மேட்டரா? சாத்தியம் தான் ப்ரோ, நம்மளால் தன்னம்பிக்கை இருந்தால் சாத்தியம் தான் முடியும். மியூசிக் எல்லாமே மியூசிக் ஓகே ப்ரோ, குட், நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் தமிழ் வருமா? எப்படி இருந்துச்சு படம்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு? எக்ஸ்பெக்டட் ஒன் நைஸ் சூப்பர் நைஸ். பட் கொஞ்சம் போர் அப்படின்றாங்களே படம், அப்படியா? போர் அடிக்கா? ஓவரோ இல்லை சூப்பர் நைஸ் என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? அம்சார்னு சூப்பர் ஒரு அத்லெட்டு. ஹவவர் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் தானே, ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இப்போ 3மே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஸ்போர்ட்ஸில், ஸோ இந்த 3 ஸ்போர்ட்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்களா? ஒரு டைமென்ஷனுமே வேறு வேறு மேபி சொல்லலாம். லைக் ஹீரோ சைட்லேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா எல்லாமே கரெக்டாக போயிருக்கு. மிச்சப்படி ஃபர்தராக வந்துட்டு ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஹீரோவோட ஸ்கோப் தான் நல்லா இல்லை. அது ஹீரோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீரோ ஸ்கோப் நல்லா இருக்குது. பட் ஹவர் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரோல் கம்மி பண்ணிவிட்டு ஹீரோவோடது ரோல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒரு சாங் ஒன்று வந்துச்சு அப்படின்னாங்க, லவ் டியூட் சாங் மாதிரி, தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி. அது மேபி அது தெலுங்கு படம்ன்றதுனால அப்படி இப்படி இருந்திருக்கும்ல. ஸோ பட் டிப்பிக்கலி ஃபுல்லாக வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் தான் இருந்தது. தமிழ் ஆடியன்ஸை நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, ஸோ வந்துட்டு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்க எடுத்திருப்பாங்க. மேபி ஒரு சில பேருக்கு அது வந்துட்டு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்காக போகாமல் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அங்கங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த சாங்ஸ் இருக்கலாம். அதனால மேபி அப்படி இருக்கும். போர்ஷன் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரெஸ்லராக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. அத்லெட்டா எல்லாம் அந்த கிரிக்கெட் இது பண்ணுவாங்க, எந்த போர்ஷனே வச்சு ஒரு படம் அந்த இதுவாக பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி அவன் வந்துட்டு அந்த இது கால் உடஞ்சி அந்த இது அத்லீட்டாக ஆகும்போது தான் அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணிப்பாங்க தமிழ் ஆடியன்ஸ். யா, வேற ஒன் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சொல்லவே தேவையில்ல. மியூசிக்கு ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பாக கீழே கொண்டு போவே இல்லை. எல்லா இடத்துலையுமே மியூசிக் சூப்பராக இருந்தது. சூப்பராக 2 times வாட்ச். தேங்க்யூ. ஆக்சுவலி படம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபார் பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டேஷன். நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பட் சூப்பராக இருந்தது படம். பட் ஆனால்